Praise Lord, Pastor. Praise the Lord. ஆமீன் ஆமீன். உங்களை சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறுபடியும் ஃபேஸ்புக் கூடாக ட்விட்டர் கூடாக யூடியூப் கூடாக பார்க்க போகின்ற கேட்க போகின்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். முதலாக எங்களுடைய வானொலியில் இணைந்திருக்கிறீர்கள். இந்த ஊழியத்தை நான் ஒரு 25 வருடமாக வானொலி ஊழியம் செய்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட ஊழியமாக 9 வருடமாக செய்து கொண்டிருக்கிறோம். சகோதரி பிரெண்டா எங்களுக்கு ஒரு துணையாக இருந்து வழி நடத்துகிறார். அந்த வகையிலே கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் உங்களையும் ஒழுங்குபடுத்தி தந்த அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். அவரையும் சந்ததியையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் முதலாக எங்களுடன் இணைந்திருக்கிறீர்கள், வாழ்த்தி வரவேற்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்கிறோம். காலை வணக்கங்களை கூறுகிறோம். டொரண்டோவிலே காலை நேரம், நீங்களும் டொரண்டோவிலே இந்த வேளையிலும் வந்து ஊழியங்களை செய்கிறீர்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன் எங்களுடைய ஆலயத்துக்கு பக்கத்தில் இங்கே ஊழியம் செய்கிறீர்கள். அந்த செய்தியை அனுப்பியிருந்தார் ஊழியர் சகோதரி பிரெண்டா. நீங்கள் பல தடவை வந்திருக்கிறீர்கள், எங்களுடைய சபைக்கும் வந்திருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன், பார்த்துருக்கிறேன். இந்த குடும்பத்தோடு வந்திருக்கிறீர்கள் விசுவாசிக்கிறோம், வரவேற்கிறோம். உங்களுடைய ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனால் முதலாக நேரடியாக இணைந்திருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. கர்த்தருடைய ஊழியங்களை செய்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக, உங்களின் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகள் புறப்பட்டு செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொடுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளை எடுத்து வந்து நீங்கள் தேவ செய்தி கூட கடந்து செல்லுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. வரவேற்கிறோம். ஆமென். Thank you. துரை பேசுறீங்க? No, Pastor, நீங்களே செய்யலாம். That's fine. Just maybe I'll pray and introduce a little bit and then you can continue. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நான் Brother Durai here is in Mississauga. Brinda's sister Esther Brinda is one of our sister in Christ. Amazing person, connecting everyone together for the God's kingdom. So ஆண்டவருடைய ராஜ்யத்தை வளர்ப்பதற்காக சகோதரி எங்களோடு சேர்ந்து அநேக காரியங்களை நாங்கள் செய்கிறோம். இன்றைய நாளிலும் பாஸ்டர் பால் டவுசன், அவர்களுடைய மனைவி பிரிசில்லா டவுசன், இவர்களை நான் முதலாக 2014ஆம் ஆண்டிலே இந்த தேசத்திலே பாஸ்டர் வின்சென்ட் சகாயநாதன் அவர்களுடைய சபையிலே ஜூலை மாதம் 6ஆம் தேதி சந்தித்தேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நான் கற்றுக்கொண்டேன். ஏனென்றால் ஒரு ஹீலிங் மீட்டிங் நடக்கிறது என்று சொல்லி என்னுடைய சகோதரி எஸ்தர் பிருந்தாவும் அதே போல பாஸ்டர் அலெக்ஸ் தேவராஜன் யூஎஸ்ல இவர்கள் வந்திருந்தார்கள் என்னை விசிட் பண்ண. அந்த நேரம் நாங்கள் எல்லாருமாக அங்கே போயிருந்தோம். ஒரு அற்புதமான அதிசயமான காரியம் என் வாழ்க்கையில் நடந்ததை நான் உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். அன்று நான் போன போது மத்தேயு 9:26 அந்த பகுதியிலிருந்து ஒரு சிறிய செய்தியை அவர் எடுத்து, யாருக்காவது தேவைகள் இருந்தால் கர்த்தர் சுகமாக்குற தேவன் இங்கு இருக்கிறார், நீங்கள் கைகளை உயர்த்துங்கள் என்றார். நானும் ஒருவன் கைகளை உயர்த்தினேன், என் மனைவி, அது போல எங்களுடைய மற்றவர்களும் அங்கு இருந்தார்கள். அப்ப பாஸ்டர் இந்த புல்பிட்ல இருந்தார். நாங்கள் நாங்கள் வந்த காரியங்கள் எல்லாம் இந்த தேசத்திலே எப்படியான காரியம் என்றால், இந்த பாப்டிஸ்ட் கொள்கைகளோட வளர்ந்த நாங்கள், அதாவது இந்த அற்புத சுகம் அளிக்கிறது எல்லாம் ஒரு நம்பிக்கை இல்லாத காரியங்களாக இருந்தது. அதை பற்றி பெரிதாக பிரசங்கிப்பது இல்லை. அப்ப நான் அதுல ஒரு பெரிய விசுவாசம் உள்ளவனா போக இல்லை. ஆனாலும் அங்க நடக்கிற காரியங்களை பார்த்த போது எனக்குள்ளே விசுவாசம் உண்டானது, இது நடக்கக்கூடிய காரியம் என்று. ஸோ பாஸ்டர் கேட்ட போது எனக்கு 10 வருடங்களாக நான் படுக்கையில் இருக்கிறேன், வேலைக்கு போகிறதும் நிற்கிறதும் அப்படியாக இருக்கிறது, எனக்காக ஜெபியுங்கள் என்று சொன்ன போது அவர் புல்பிட்ல இருந்தால், நான் கீழே இருந்தேன். கர்த்தர் கையை காட்டி ஆண்டவர் உங்களை சுகமாக்குறார் என்றால் நான் அப்படியே பின்பாக வந்து விழுந்து விட்டேன்.
அடுத்த நாள் காலை நான் என் படுக்கையில் இருந்தெழுந்த போது என்னுடைய சிந்தையில் மாற்றம், என்னுடைய உடலிலே மாற்றம். கர்த்தர் என்னை பூரணமாக குணமாக்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றிலிருந்து இன்று வரை நான் அவரை இந்தியா போகின்ற போதோ அல்லது இங்கே வருகின்ற போதோ தொடர்பு கொண்டு அவரோடு நான் காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அவர் 27 வருடங்களாக சபை நடத்துகின்றார் சென்னை மாநகரத்திலே. அவருடைய சபையிலே அநேகர் வந்து போகிறார்கள். நான் பார்த்த அளவிலே அவர் எல்லா காரியங்களையும் கிரமமாக அங்கே நடத்தி செல்லுகிறார். அவருடைய 27 வருடம் இந்த ஷேடோ ஆஃப் ஆல்மைட்டி ஃபெய்த் டபர்னாக்கல், இதுதான் அவருடைய சபையின் பெயர். இருக்கிற இடம் நம்பர் 1 திருக்குமாரபுரம், அரும்பாக்கம். இப்போது இங்கே எங்களோடு விசிட் பண்ணி இருக்கிறார். மிகுதியான காரியத்தை அவர் கையிலே கொடுக்கிறேன். அவர் ஒரு மேனேஜ்மெண்ட் டீச்சர். ஐ பிலீவ் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் IOBல அநேக வருடங்கள் மேனேஜராக இருந்திருக்கிறார். அதன் பின்பாக ஊழியத்துக்கு தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்து இப்போது ஊழியத்திலே இருக்கிறார். பாஸ்டர், ஓவர் டு யூ. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, பாஸ்டர் நம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்கின்றவர்கள் ஒவ்வொருவரை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை, அற்புதங்களை செய்வீராக, இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென். தேங்க்யூ. சங்கமம் வானொலிக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ துரை. தேங்க்யூ சங்கமம் வியூவர்ஸ் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம், உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த நேரத்தில் கர்த்தர் நல்லவர் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். என்றால் கர்த்தரால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால், பிதாவாகிய தேவன் முன்னறிவின்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ முதல்ல நாம் அறிய வேண்டிய சத்தியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்கிறவர்கள் சாதாரணமான ஜனம் அல்ல. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவு, அந்த முன்னறிவின்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ இது எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? முன்னறிவுனா என்ன அர்த்தம்னா, உலக தோற்றம் முன்பே, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் உலக தோற்றம் முன்பே நம்மை தெரிந்து கொண்டார் என்று போடப்பட்டிருக்கு. அப்போ இந்த முன்னறிவு தேவனுக்கு இருந்தது. முன் அறிவு பார்த்தீங்களா? நமக்கெல்லாம் பின் அறிவு தான், ஆனால் தேவனுக்கு முன் அறிவு. முன்னுனா என்னது? உலக தோற்றம் முன்பே. அப்போ உலகம் தோற்றம் முன்பே ஆண்டவர் என்ன செஞ்சுட்டார்னா தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டவர்களே அவர் அழைத்தார். அதனால தான் யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்போ இந்த காரியத்தை தேவனுடைய பிள்ளைகள் ஆணித்தரமாக அறிந்திருக்க வேண்டும். தேவன் நம்மை தெரிந்து கொண்டபடியினால் நாம் அவரை தொழுது கொள்கிறோம். நாம் தேவனுடைய புத்திரன் என்ற ஒரு அந்தஸ்தை இந்த நேரத்தில் பெற்றிருக்கிறோம். அப்போ நாம் இந்த உலகத்தில் ஜீவித்து கொண்டிருக்கும் போது, இந்த உலகத்தில் பலவிதமான பிரச்சனைகள், எங்கு பார்த்தாலும் வியாதி, துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், திடீரென்று அநேக சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியில்தான் தேவன் தம்முடைய ஜனங்களை வைத்திருக்கிறார். ஆனால் எதற்காக வைத்திருக்கிறார் என்றால், மற்ற ஜனங்களைப் போல அல்ல, ஜீவிப்பதற்காக அல்ல. தேவனை அறியாத ஜனங்களைப் போல ஜீவிப்பதற்காக அல்ல, தேவனுடைய ஜனமாய் ஜீவிப்பதற்காக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். என்றால் வேதத்தை எடுத்து பார்ப்பீர்கள் என்றால், தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த காத்து கொண்டிருக்கின்றார். யோசுவா 4ஆம் அதிகாரம் 23, 24 எடுத்து பார்ப்பீர்கள் என்றால், எதற்காக அவர் சிவந்த சமுத்திரத்தை பிளந்தார்? எதற்காக யோவான் நதியை பிளந்தார்? தம்முடைய கரம் வல்லமையுள்ள கரம் என்று ஜனங்கள் அறியும்படியாக. பார்த்தீங்களா? அதை எடுத்து பாருங்க. தம்முடைய கரம் வல்லமையுள்ள கரம் என்று ஜனங்கள் அறியும்படியாக, that all the earth may know that the hand of the Lord is mighty. அப்போ பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் அவருடைய கரம் எப்படிப்பட்ட கரமா? வல்லமையுள்ள கரம் என்று அறிந்து கொள்ளும்படியாக தான் அந்த காரியத்தை செய்தார். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்தில் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால்,
நீங்கள் அறிய வேண்டிய காரியம், நீங்கள் விசேஷமான ஜனம், நீங்கள் சொந்த ஜனம். இந்த சொந்த ஜனத்துக்காக கர்த்தர் எதை வேண்டுமானாலும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். எப்படி நீங்கள் அவர் சொந்த ஜனமாய் மாறினீர்கள்? யாரும் அறிந்த வண்ணமாக ஆதியில் வார்த்தை இருந்தது. யோவான் 1:1. அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 14 அந்த வார்த்தை மாம்சமாகி. அப்ப பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தேவனாய் இருந்த அவர் மாம்சமானார். எதற்காக? தமக்கென்று ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்து கொள்ளும்படியாக, பிதாவுக்கு ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்து கொள்ளும்படியாக, தேவ ஜனங்களாக மாற்றும்படியாக, தேவ பிள்ளைகளாக மாற்றும்படியாக, சொந்த ஜனமாய் மாற்றும்படியாக அவர் தம்மை தாமே அவர் பலியாக தந்தார். ஆகவே அவர் செலுத்திய கிரயம் சாதாரணமான கிரயம் அல்ல. அவருடைய இரத்தத்தை செலுத்தி அவர் நம்மை சொந்த ஜனமாக மாற்றியிருக்கிறார். நம் மூலமாக தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக கர்த்தர் காத்து கொண்டிருக்கின்றார். தம்முடைய ஜனங்களை அவர் எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்த பிறகு யாவரும் அறிந்த வண்ணமாக 40 வருடமாக வனாந்திரத்தில் தேவன் அவர்களை நடத்தி கொண்டு சென்றார். எப்படிப்பட்ட வனாந்திரம் என்றால், உபாகமம் 8:15 நாம் பார்க்கலாம். கொடிய பயங்கரமான வனாந்திரம். அதில் கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் அந்த இடத்துல இருந்தது. வறட்சி இருந்தது. தண்ணீர் இல்லாத வனாந்திரம். நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம். அப்ப பாருங்க, தேவ ஜனத்தை, தெரிந்து கொள்ளப்பட்ட விடுதலையாக்கப்பட்ட தேவ ஜனத்தை அவர் எப்படி அழைத்து செல்கிறார் என்றால், பட்டணத்தில் அழைத்து செல்ல, ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல அவர் அழைத்து செல்ல, பயங்கரமான கொடிய வனாந்திரம். பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட வனாந்திரத்தில் கொள்ளிவாய் சர்ப்பங்கள், தேள்கள் எப்போ வேணாலும் கடிச்சிடலாம், யாரை வேணா கடிக்கலாம். இங்கே குழந்தைகளாம் இருந்தது, பிறந்த குழந்தைகள் இருந்திருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆண்டவர்களை வழி நடத்தி சென்றார். எந்த பாம்பாச்சும் கடிச்சிச்சுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? அவங்க எப்போ கீழ்ப்படியாமல் போனாங்களோ அப்போ ஆண்டவரே சர்ப்பங்கள் அனுப்பிச்சாரு. ஆனால் அவர்கள் கீழ்ப்படிந்த நாட்கள் பார்க்கும்போது ஒரு சர்ப்பம் கூட ஒரு குழந்தையை கடித்ததாக சரித்திரம் கிடையாது. தேவ பிள்ளைகளை, உபாகமம் 2:7 பார்ப்பீர்கள் என்றால், 40 வருடமாக தேவன் அந்த வனாந்திரத்தில் அவரை நடத்தி சென்றார். ஒன்றும் குறைபடவில்லை என்று போடப்பட்டிருக்கின்றது. என்ன ஆச்சரியமான ஒரு காரியம் பார்த்தீங்களா? குறைவு நிறைந்த ஒரு வனாந்திரத்தில் குறைவே இல்லாமல் தேவன் அவர்களை நடத்தி சென்றார். ஏன் தெரியுமா? தேவன் அந்த இடத்தில் இருந்தார். தேவன் அவர்களோடு இருந்தார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் நீங்கள் சந்தோஷமாக களி கூற வேண்டும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார் ஒரு நோக்கத்தோடு, ஒரு சாட்சியான ஜீவியம் ஜீவிப்பதற்காக. அந்த சாட்சியான ஜீவியம் ஜீவிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய சொந்த பலத்தினால் நீங்கள் ஜீவிக்க முடியாது. உங்களுடைய பலன் மிகவும் குறைவான பலன். தேவன் தாமே தம்முடைய வல்லமை உங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக காத்து கொண்டிருக்கின்றார். அந்த நாட்களில் தேவ ஜனங்களுக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். தண்ணீரை கொண்டு வந்தார். எங்கிருந்து கொண்டு வந்தார்? தெரியாத இடத்தில், புரியாத இடத்தில் இருந்தது. கண்மலைக்குள்ளாக தண்ணீர் இருந்தது. அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களோடு இருந்த ஆடு மாடுகளும் குடிக்கத்தக்கதாக தண்ணீர் தேவன் அவர்களுக்கு தந்தார். எதெல்லாம் தேவை இருந்ததோ தேவனுடைய தேவைகளை பரிபூர்ணமாக சந்தித்தார். அதே போல உங்களையும் எதற்காக தெரிந்து கொண்டார் என்றால், இந்த உலகத்தில் அவருடைய வல்லமையின் கரத்தை நீங்கள் பார்க்கும்படியாக, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை வாழும்படியாக, மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு சாட்சியாய் ஜீவிக்கும்படியாக தான் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் பிரச்சனையோடு, பாடுகளோடு, வேதனைகளோடு எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதா? எவ்வளோ நாட்கள் இந்த வேதனையோடு நான் ஜீவிக்க போகிறேன்? எவ்வளோ நாட்கள் இந்த பிரச்சனையை அமிழ்த்த போகிறது? நான் என்ன செய்ய போகிறேன்? என்ன நடக்கப் போகிறது என்ற ஒரு சந்தேகத்தோடு நீங்கள் ஜீவித்து கொண்டிருப்பீர்கள் என்றால் எந்த கவலையும் பட தேவையில்லை. கர்த்தரை துதியுங்கள். பிலிப்பியர் 4:4 எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். திரும்பவும் நான் சொல்லுகிறேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் செய்ய வேண்டிய காரியம் எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பதே. நீங்கள் சந்தோஷமாயிருப்பீர்கள் என்றால்
நீங்கள் தேவனை புரிந்து கொண்டீர்கள் என்பது அர்த்தம். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொண்டோர் என்பதை அர்த்தம். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்பதற்கு அர்த்தம். ஆகவே இந்த நேரத்தில் கவலையை குறித்து, பிரச்சனையை குறித்து பயப்படாதீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 54:17 உனக்கு எதிராக உருவாகும் ஒரு ஆயுதமும் வாய்க்காது. ஒரு ஆயுதமும் வாய்க்காதுன்னா வாய்க்காதுதான். தேவனுடைய வார்த்தையை சொன்னபடியே நாம் புரிஞ்சுக்கணும், சொன்னபடியே ஏற்றுக்கொள்ளணும். வாய்க்காதுன்னு சொல்லிட்டான்னா வாய்க்காது. ஏன் வாய்க்காது? நீ தேவனுடைய பிள்ளை. ஏன் வாய்க்காது? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஏன் வாய்க்காது? பிதாவாகிய தேவன் முன்னறிவின்படி, உலக தோற்றம் முன்பே முன்னறிவின்படி தெரிந்து கொள்ளப்பட்ட அற்புதமான பிறவி. உன் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக தான் உன்னை தெரிந்து கொண்டார். ஆகவே பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, என்ன நடக்கும் என்று நினைக்காதீங்க. ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. கர்த்தருக்கு தெரியாம உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது. உங்கள் தலையில் உள்ள ஒவ்வொரு முடியும் எண்ணப்பட்டிருக்கு என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தர் உங்கள் மேல் அக்கறையுடையவராக இருக்கிறார், கருசனையுடையவராக இருக்கிறார். உங்களை விட்டுருவாரா? நிறைய பேர் என்ன நடக்க போகுதுன்னு நினைக்கிறாங்க. ஒன்றும் நடக்க போறது கிடையாது. சோத்திரம் பண்ணிட்டே இருங்க. நீங்க தனியா இந்த உலகத்தில் ஜீவிக்கல. இயேசு கிறிஸ்துவின் ரகசியம் என்ன தெரியுமா உங்களுக்கு? அவர் போற இடத்துலலாம் நினைத்து பார்க்க முடியாத அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்தது. அது காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? யோவான் 8:29 இயேசு கிறிஸ்துவே அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். He that sent me is with me. என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார். இதாங்க அவருடைய ரகசியம். என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார். நான் அவருக்கு பிரியமானவைகளில் எல்லாம் செய்கிறபடினால் அவர் என்னை தனித்திருக்க விடவில்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரகசியம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் அவர் மனிதனாக இருந்தபோது பிதாவாகிய தேவன் அவரோட கூட எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் இருந்தார். அப்போ பிதாவாகிய தேவன் உங்களோடு இருப்பார் என்றால் நீங்கள் எதற்கு கவலைப்படணும்? எதற்கு சோர்ந்து போகணும்? எதற்கு திங்க் பண்ணணும்? என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் பயந்து நடுங்கி என்ன நடக்க போகுது, உலகத்தில் என்ன வேணா நடக்கட்டும், காரிருள் மூடட்டும், எது வேணா நடக்கட்டும். ஏசாயா 60:2 என்ன போட்டிருக்குது? இதோ பூமியை இருளும் ஜனங்களை காரிருளும் மூடும். பார்த்தீங்களா? பூமி என்ன முருளுமா? இருள். ஜனங்களை காரிருள். இது ஒரு, நீங்கள் அந்த வசனத்தை ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா அது ஒரு வினோதமாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளரை எடுத்துக்கிங்களேன். ஒரு டம்ளருக்குள்ளே தண்ணி இருக்குது. அப்போது தண்ணியை தான் கம்மி அட்டாக் வரணும், டம்ளர் தான் மேல் நிறைய அட்டாக் வரணும். அப்போது பூமிக்குள்ள ஜனங்க. அப்போது பைபிள் என்ன போடுதுன்னா பூமியே இருளும் ஜனங்கள் எங்கே இருக்காங்க? பூமிக்குள்ளே இருக்க ஜனங்கள் கார் இருள் மூடும். இது எப்படிங்க? வெளியே தானே கார் இருள் மூடணும், உள்ளே இருந்து இருள் வரணும்ல. ஆனால் வேதத்தில் பாருங்கள், பூமி இருளும் ஜனங்களை கார் இருளும் மூடும். இருள்னா என்னது? கொலோசியர் 1:13 இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலை ஆக்கின தேவன். அப்போ பார்த்தீங்கன்னா இருள் என்பது அதிகாரம். என்ன அதிகாரம்? சாத்தானுடைய அதிகாரம். அப்போ கடைசி நாட்கள் அறிகுறி என்னன்னா, பூமியை இருளின் அதிகாரம் மூடப்போகிறது, காரிருள் ஜனங்களை மூடப்போகிறது. ஆனால் அதே வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார், அவர் மகிமை உண்மையில் தோன்றும். பார்த்தீங்களா? இருள் மூடும் போது கர்த்தருடைய மகிமை தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களை மூடப்போகிறது. அப்படிப்பட்ட நாட்களுக்குள்ளாக நாம் வந்து விட்டோம். அப்படிப்பட்ட நாட்களுக்குள்ளாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆகவே கொஞ்சம் மாற்றம். ஆகவே நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஏனென்றால் செய்திகளை நீங்கள் கேட்கிறீர்கள், எல்லாம் தீர்க்க நிறைவேறுகிற செய்திகள் தான். நாட்கள் கொடிய நாட்களாக மாறிட்டே இருக்கு. 2 திமோத்தி 3:1 நினைக்கிறேன். கடைசி நாட்கள் கொடிய நாட்கள் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. கொடிய நாட்கள் உண்டாகும். அப்போ கொடிய நாட்களுக்குள்ளாக நாம் பிரவேசித்து கொண்டிருக்கின்றோம். கொடிய நாட்கள், கொடிய செய்திகளை நாம் கேட்போம். ஆனால் கவலைப்படாதீங்க, எந்த கொடிய செய்தியும் உங்களை தாக்காது. எப்படிலாம் கேட்காதீங்க. ஏன்னா அதுதான் வார்த்தை. வேதம் சொல்லுகிறது. பைபிள் டெல்ஸ் மீ சோ.
அதை பிடிச்சிக்கிங்க. நீங்க விசுவாசி தானே. விசுவாசினா யாரு? உள்ள விசுவாசம் இருக்கு. தேவனை அறியாதவர்கள் அவிசுவாசின்னு சொல்றோம். ஏன் அவிசுவாசி? அவங்களுக்குள்ள விசுவாசம் கிடையாது. ஆனா உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கு. விசுவாசம் என்னது? வார்த்தையிலிருந்து உண்டாவது தான் விசுவாசம். விசுவாசம் கேள்வியினால் வரும். ஃபெய்த் கமத் பை ஹியரிங், ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட். வார்த்தை கேட்பதனால் உண்டாவது பேர் தான் விசுவாசம். அப்போ வார்த்தையிலிருந்து வருகிற விசுவாசம் உனக்குள் இருக்கிறபடினால் நீ விசுவாசி. அவர்களுக்குள்ள இல்லாதபடினால் அவர்கள் அவிசுவாசி. அப்போ விசுவாசிக்குள்ள இருப்பது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை விசுவாசத்தை கொண்டு வருகிறது. எப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தை? எப்படி வானத்தையும் வானாதி வானங்களையும் உண்டாக்கினார்? வார்த்தையினால் உண்டாக்கினார். தேவ பிள்ளைகளே, எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சகலத்தையும் தம்முடைய வார்த்தையினால் தாங்குகிறார். அப்போர்டிங் ஆல் திங்ஸ் பை த பவர் ஆஃப் ஹிஸ் வேர்ட். அப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த வார்த்தையினால் தாங்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் இந்த வார்த்தையினால் தாங்கப்பட்டிருக்கீர்கள். இப்ப நினைச்சிட்டுங்க, சூரியன் எப்படி சுத்துதுன்னு. சூரியன் சுத்துது, நம்ம பூமி சுத்துது, எல்லாமே சுத்திட்டு இருக்கு. எப்படி சுத்துது? ஏதாச்சும் போல் போட்டு நட்டுருக்காங்களா, இல்லாட்டி ஏதாச்சும் பில்லில் கட்டியிருக்காங்களா? அப்படியே தொங்குது. ஸ்பேஸில் அப்படியே தொங்குது. எது தொங்க வைக்குது? கர்த்தருடைய வார்த்தை கரெக்டாக ஓட வைக்குது. அந்த வார்த்தை உனக்குள் இருக்கிறது. அந்த வார்த்தையிலிருந்து விசுவாசம் உண்டாகிறது. அதனால்தான் மார்க் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல விசுவாசிக்கிறவனுக்கு சகலமும் கூடும். பார்த்தீங்களா? விசுவாசிக்கிறவனுக்கு சகலமும் கூடும். பொய் கிடையாது. ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். எதுக்கு பொய் சொல்லணும்? நிறைய பேர் நினைக்கிறாங்க, அது எப்படி சகலமும் கூடும்? பிரதர், ஆண்டவர் தானே சொல்றாரு, விசுவாசித்தால் விசுவாசிக்கிறவனுக்கு சகலமும் கூடும். ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் டு ஹிம் தட் பிலீவத். அப்போ வார்த்தை அப்படியே ஏத்துக்கணும். ஏன் எப்படின்னு கேட்காதீங்க. எவ்வளோ அதிகமாக வார்த்தையை புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோ அதிகமாக விசுவாசிப்பீங்க. எவ்வளோ அதிகமாக விசுவாசிப்பீங்களோ அவ்வளோ அதிகமாக வசனம் கிரியை செய்த உங்கள் கண்களினால் பார்ப்பீங்க. எவ்வளோ அதிகமாக வசனம் கிரியை செய்கிறதோ அவ்வளோ குறைவாக பிசாசு கிரியை செய்வான். வார்த்தை கிரியை செய்யும் போது பிசாசால் கிரியை செய்ய முடியாது. முடியாதுன்னா முடியாது. இன்னையிலிருந்து நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். கர்த்தர் மாத்திரம் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் எப்படி வார்த்தையை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும்? எப்படி வார்த்தையினால் நீங்கள் பிழைக்க முடியும்? எப்படி விசுவாசம் உள்ளவர்களாக ஜீவிக்க முடியும்? கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டால் நம்முடைய கண்களை திறந்தார். அவர் கண்களை திறக்கணும்னா ஒன்றுமே புரியாது. ஆகவே இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கணும் நீங்கள் யாரும் சோத்திரம் சொல்லுங்க. ஏன்னா வார்த்தையில் எல்லா பிரச்சனைக்கும் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வார்த்தையில் இருக்குது. There is a resolution for every problem. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்ப்பு வார்த்தையில் இருக்குது. பிரச்சனை வந்த பிறகு கர்த்தர் வார்த்தையை கொடுக்கல. பிரச்சனை வருவதற்கு முன்பாகவே வார்த்தையை கொடுத்துட்டாரு. உதாரணத்துக்கு ஆண்டவருக்கு தெரியும், மனிதன் பாவம் செய்த பிறகு இந்த உலகத்தில் வியாதி வரும். அந்த வியாதிகள் மனிதனை தாக்கும் என்று தேவன் அறிந்திருந்தார். ஆகவே தான் தேவ ஜனங்களை அவர் விடுவித்த பின்பு அவர் கொடுத்த முதல் வெளிப்பாடு என்ன தெரியுமா உங்களுக்கு? முதல் வெளிப்பாடு விடுதலை செய்த பிறகு, எகிப்து தேசம் விடுதலை செய்த பிறகு கொடுத்த முதல் வெளிப்பாடு, நீங்க வேணா வேதத்தில் போய் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இதுதான் முதல் வெளிப்பாடு. அதுக்கு பிறகுதான் மற்ற வெளிப்பாடுலாம் கொடுத்தாரு. என்ன வெளிப்பாடுனா, நானே உன் பரிகாரியான கர்த்தர், ஜெகோவா ராஃபா, நானே உன் பரிகாரியான கர்த்தர். முதல் வெளிப்பாடு. ஏன் அதை வெளிப்பாடை கொடுத்தார்? ஏன்னா அவருக்கு தெரியும் வியாதி ஜனங்களை தாக்கும், தம்முடைய ஜனங்களையும் தாக்கும். அதனால தான் சொல்றார், நானே உன் பரிகாரி. உன் பரிகாரினா தேவ பிள்ளை ஆகிய நீ, கர்த்தரை தேடுகிற நீ, உன் பரிகாரியான கர்த்தர். யாத்திராம் 23:25 பார்த்தீங்கன்னா, உங்கள் கர்த்தராகிய தேவனை நீங்கள் சேவிக்க கடவீர்கள், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன்ட்டார். இப்படியே நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன அழகா சொல்லிட்டார் பாருங்க, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அப்போ பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வருவதற்கு முன்பாகவே அதற்கு ஒரு நிவர்த்தி, ஒரு பதிலை, தீர்ப்பை கர்த்தர் ஏற்கனவே வைத்து விட்டார். நம்முடைய வேலை கண்டுபிடிச்சு அந்த வார்த்தையை எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அப்படியே ஏற்றுக்கொள்ளணும், அப்படியே நம்பணும். அது எப்படி இந்த வியாதி போகுமா, அந்த வியாதி போகுமா? நான் நினைக்கிறேன் சில பேருக்கு அந்த நேரத்தில் அந்த கேள்வி இருந்திருக்கலாம். ஏன்னா யாத்திராகமம் 23:25 வேதாகமத்தை எடுத்துக்கிங்களேன்.
ஐ வில் டேக் அவே சிக்னஸ் ஃப்ரம் தி மிட்ஸ்ட் ஆஃப் தின்னு இங்கிலீஷில் போட்டு, தமிழ் பைபிளில் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அப்போ சில பேருக்கு சந்தேகம் இருக்குன்னு நினைக்கிறேன், எல்லா வியாதியும் விளக்குவாரா, இல்லாட்டி சில வியாதியை மாத்திரம் விளக்குவாரா, சந்தேகம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அது போடப்படல. அதனால தான் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு நீக்குவார். The Lord shall remove from thee all sickness, all, சகல நோய்களையும். ஒரே அடி முடிச்சிட்டார். எல்லா நோய்களையும் கர்த்தர் நீக்குவார். ஏன் நீக்குவார்? உங்கள் தேவனாகிய கர்த்தரே நீங்கள் சேவிக்கிற அற்புதமான தேவ ஜனம், வார்த்தையை பெற்ற தேவ ஜனம். வார்த்தை உங்கள் இருதயத்திற்குள்ளாக வாசம் செய்கிறது. அந்த வார்த்தையிலிருந்து விசுவாசம் உண்டாகிறது. வார்த்தையிலிருந்து விசுவாசம் உண்டாகிறது. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அதனால தான் இப்படிப்பட்ட அருமையான வார்த்தைகளை நம்ம கொடுத்துருக்கார். நம்முடைய வேலை என்னன்னா, தேவன் தந்த வார்த்தையை நம்பணும். அது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், அது எப்படி என் பிரச்சனை தீரும்னா, அது அவருக்கு தெரியும். அவர் தானே சொன்னார், வியாதியை எடுத்து போடுவேன்னு அவர் தானே சொன்னார். நானா சொன்னேன், நீங்கள் சொன்னீங்களா? இல்லாட்டி நீங்கள் ஜெபம் பண்ண பிறகு அவர் சொன்னாரா? நீ பிறக்கத்து முன்னாலே சொல்லிட்டார்ப்பா, வியாதி உன்னிலிருந்து எடுத்து போடுவேன்னு க்ளீன் அடிச்சிட்டாரு. வியாதி மாத்திரம் இல்லை, உன்னை பாதுகாப்பேன், உன்னோடு கூட இருப்பேன், பயப்படாதே, கலங்காதே, உனக்கு விரோதமாக உருவாகும் ஆயுதம் ஒருபோதும் வாய்க்காது, எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்தில் வார்த்தையை புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த அன்பான தேவனை புரிஞ்சு கொள்ளுங்க. அவர் எல்லாவற்றையும் தர நமக்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் அவர் எதிர்பார்க்கிற ஒரே காரியம், நாம் தேவனுக்கு பயப்படுகிற ஜனமாக இருக்க வேண்டும். ஏன்னா யோசுவா 4ஆம் அதிகாரம் 23, 24 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தையும் யோர்தான் நதியையும் பிளந்தது காரணம் என்னவென்றால், முதலாவதாக பூமியில் உள்ள சகல ஜனங்களும் அவருடைய கரம் வல்லமுள்ள கரம் என்று அறிந்து கொள்ளும்படியாக, இரண்டாவது நீங்கள் என்றென்றைக்கும் தேவனுக்கு பயப்படும்படியாக. பாருங்க, 2 உலக ஜனங்கள்லாம் அறிந்து கொள்ளணும். என்ன அறிவு? கர்த்தருடைய கரம் வல்லமையுள்ள கரம். இன்னைக்கும் சொல்றேன், கர்த்தருடைய கரம் வல்லமையுள்ள கரம் உனக்கு கிரியை செய்யும்படி காத்து கொண்டிருக்கின்றது. உன்னை உயர்த்தும்படி காத்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய பிரச்சனைகளை, சங்கிலிகளை முறிக்கும்படி காத்து கொண்டிருக்கின்றது. பிசாசின் வல்லமையை அழிக்கும்படி. அது எப்படிப்பட்ட வல்லமையாக இருந்தாலும் சரி, பில்லி சூனியம் ஏதோ நமக்கு கவலையே கிடையாது. எதுன்னா நமக்கு என்ன வந்துச்சு? கர்த்தருடைய வல்லமையான கரம் எனக்காக, சாதாரண கரம் அல்ல. திரும்ப நான் சொல்றேன், கர்த்தருடைய படிச்சு பாருங்க, யோவான் 4:23, 24. கர்த்தருடைய வல்லமையான, யோசுவா 4:23, 24. கர்த்தருடைய வல்லமையான கரம் உன்னோடு இருக்கும்படியாக. பார்த்தீங்களா? ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு சோத்திரம் பண்ணுங்க. அந்த வல்லமையுள்ள கரம் உனக்காக கிரியை செய்ய போகிறது. இந்த வல்லமையுள்ள கரத்தை ஜனங்கள் அறிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதே சமயம் நீங்கள் கர்த்தருக்கு என்றென்றைக்கும் பயப்பட வேண்டும். ஒரு பயப்படுகிற ஒரு ஜீவியம், தேவனுக்கு பயப்படுது, அதுவே ஞானத்தின் ஆரம்பம். தேவ பயம் எப்போதும் நமக்குள்ள இருக்கணும். இதை நம்ம மறந்து போகவே கூடாது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பேதுரு சொல்லுகிறார், பரதேசிகளாய் சஞ்சரிக்கிற நாட்கள் எல்லாம், இந்த பூலோகில் பரதேசிகளாய் சஞ்சரிக்கிற நாட்கள் எல்லாம் தேவ பயத்தோடு இருங்கள் என்று. அப்படி என்றால் நாம் இந்த உலகத்தில் பரதேசிகள். இந்த உலகத்தில் சஞ்சரிக்கும் நாட்கள் எல்லாம் நமக்குள்ள தேவ பயம் இருக்க வேண்டும். தேவ பயத்தோடே நாம் ஜீவிக்க வேண்டும். அந்த தேவ பயம் மாத்திரம் ஒரு விசுவாசி இருக்கும் என்றால் கர்த்தர் அவனை விட்டு விலகவே மாட்டார். கர்த்தர் அவனோட கூட எப்போதும் இருப்பார். இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, யோவான் 8:29, நான் அவருக்கு பிரியமானவைகளை எல்லாம் எப்பொழுதும் செய்கிறபடியினால் என்னை அவர் தனித்திருக்க விடவில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா, ஏன் இயேசுவை தனித்திருக்க விடவில்லை என்றால், பிதாவாகிய தேவனுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும், அந்த வார்த்தை எப்பொழுதும் செய்கிறபடியினால் நீங்களும் எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை தனித்திருக்க விடவே மாட்டார். நீ என்ன வேலை வேணா செய், நீ எது வேணா செய், உனக்கு விரோதமாக யார் வேணா எழுப்பிட்டோம், நீ தனியாக இருக்க மாட்டார். நீ ஆஃபீஸ் போகும்போது கர்த்தர் உன்னோட வருவார். நீ காரில் போகும்போது கர்த்தர் உன்னோட வர. கர்த்தர் உன்னோட வந்தானே ஆக்சிடென்ட் உனக்கும் ஆகாது, மற்றவனுக்கு தான் ஆகும், உனக்கு ஆகாது. இதை புரிஞ்சுக்கிங்க. என்றால் கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரு. நீ போகிற இடமெல்லாம் கர்த்தர் உன்னோடு இருக்கும்போது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும்.
உன் பிள்ளைகளை கர்த்தர் காப்பாரு, உன் குடும்பத்தை காப்பாரு. நீங்க பயப்படவே தேவையில்லை. யார் ஷூட் பண்ணா யார் இது பண்ண நமக்கு என்ன வந்துச்சு? உனக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். 2 சாமுவேல் 5:10 தாவீது நாளுக்கு நாள் விருத்தடைந்தான். சேனைகளின் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார். 1 நாளாகமும் 11:9 2 ஒரே வார்த்தை தான். 1 Chronicles 11:9. தாவீது நாளுக்கு நாள் விருத்தடைந்தான். நாளுக்கு நாள் விருத்தடைந்தான். என்ன அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? நாளுக்கு நாள் குறைந்தான் இல்லை, நாளுக்கு நாள் தவித்தான் என்று சொல்லப்படவில்லை. நாளுக்கு நாள் வேதனைக்குள்ளாக பெருக்கிக் கொண்டிருந்தான் போடப்படவில்லை. நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஏன்? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அந்த தேவனாகிய கர்த்தர், அந்த பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவோடே என்றைக்கும் இருந்தார். அதே போல நீயும் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் நீ செய்து கொண்டே இருப்பாய் என்றால், அதே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அதே வல்லமையுள்ள கரத்தோடு உன்னோடு இருப்பார். அவர் உன்னோடு இருக்கும்போது உனக்கு விரோதமாக எந்த அந்தகார கிரியைகளும் செயல்பட முடியாது, செயல்பட்டாலும் மேற்கொள்ள முடியாது. ஆகவே தேவ பிள்ளைகளே, அந்த தேவ பயத்தில் நாம் எப்போதும் இருக்கணும். நீதிமொழிகள் 23:17 Be thou in the fear of the Lord all day long. தேவனை பற்றும் பயத்தில் நாடோறும் இரு. இங்கிலீஷ் பைபிள் ஆல் டே லாங் அப்படின்னா 24 மணி நேரமும் தேவ பயத்தில் நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது அதே நீதிமொழிகள் 23:18 பாருங்க. For surely there is an end. Your expectation shall not be cut off. தமிழ் பைபிள் நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. பார்த்தீங்களா? தேவ பயத்தில் நீங்கள் நாடோறும் எப்பொழுதும் இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக 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 முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. தேவ பிள்ளையே, இந்த இப்படிப்பட்ட அருமையான வார்த்தைகளை கொடுத்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளையே, நீ பிரச்சனையோடு இருப்பாய் என்றால் அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துவிட்டது. கண்டிப்பாக நீ கர்த்தருடைய கரத்தை பார்க்க போகிறாய். சங்கீதம் 91:10 சொன்ன பிரகாரமாக வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவனே, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஆனால் தேவனை பற்றும் பயத்தில் எப்போதும் நீ இரு. தேவனை பிரியப்படுத்துவதில் எப்போதும் கண்ணோக்கமாயிரு. மனுஷர்களை பிரியப்படுத்த அல்ல, உன்னுடைய சுயத்தை பிரியப்படுத்த அல்ல, உன்னுடைய இச்சையை பிரியப்படுத்த அல்ல, வேற எதையும் பிரியப்படுத்த அல்ல, தேவனை பிரியப்படுத்துவதற்கு நீ எப்போதும் ஆவலோடு வாஞ்சியோடு காத்து கொண்டு 2 கொரிந்தியர் 5:9 அப்போஸ்தலருடைய சாட்சி பாருங்க. சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியோடி போனாலும் நாங்கள் எப்போதும் அவருக்கு பிரியமாயிருக்க நாங்கள் நாடுகிறோம். பாருங்க, எப்பொழுதும் அவருக்கு பிரியமாயிருக்க நாங்கள் நாடுகிறோம் என்று அவர்கள் அந்த வாஞ்சியோடு இருந்தார்கள். அதே போல் நமக்குள்ள அந்த வாஞ்சி இருக்கணும். ஆகவே மறந்துடாதீங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் விரும்புகிறார். இந்த செய்தியை முடிப்பதற்கு முன்பாக ஒரு அருமையான வார்த்தையை கொடுக்குறேன். ஆக்சுவலாக வேதாமே இதுதான், இதில் தான் அடைக்கிடலாம். எல்லாமே இதுதான், இதை வச்சு தான் ஆண்டவர் எல்லாத்தையும் செய்கிறார். உபாகமம் 5:29 நீயும் உனக்கு பின்வரும் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி. பார்த்தீங்களா? நீயும் உனக்கு பின்வரும் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி. அப்போ தேவனுடைய விருப்பம் என்னது? எப்பொழுதும் நீங்கள் நல்லா இருக்கணும், நன்றாயிருக்கும்படி. எனக்கு பயப்படுகிற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாக இருக்கும். பார்த்தீங்களா? தேவ பயத்தினால் வருகிற லாபம், தேவ பயத்தினால் வருகிற ஒத்தாசை, தேவ பயத்தினால் வருகிற காரியம் என்னவென்றால் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருப்பீர்கள். ஆகவே சந்தோஷமா இருங்க, சோத்திரம் பண்ணிட்டே இருங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். மற்றவருடைய வாழ்க்கையை பார்க்காதீங்க. இவங்களுக்கு இது நடந்துச்சு, நியூஸில் இதை சொல்கிறான், அதை சொல்கிறான், இவனுக்கு வேலை போச்சு, எது வேணால் போட்டோம். உனக்கு கர்த்தர் இருக்கிறார், அவருக்கு எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். எனக்காக யாவற்றையும் செய்பவர் ஆண்டவர் எல்லாவற்றையும் உனக்காக செய்ய போகிறார். நீ ஒன்றும் செய்யாத,
நீ ஆண்டவரை நம்பு, ஆண்டவரை தேடு, ஆண்டவரை பிரியப்படுத்த உன்னை ஒப்புக்கொடு, அவருடைய பயத்தில் இருப்பதற்கு உன்னை ஒப்புக்கொடு. அவர் எதெல்லாம் உனக்கு செய்யணுமோ அவர் செய்ய போறாரு. ஜீவனுள்ள தேசத்துல கண்டிப்பாக கர்த்தருடைய வல்லமையும், கர்த்தருடைய கிருபையும், கர்த்தருடைய மகிமையும், கர்த்தருடைய பிரசன்னத்தையும் நீங்கள் பார்ப்பீர்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வருகைக்காகவும் கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துவார். நீங்கள் இவ்வுலகத்தில் ஜீவிக்கும் போது அவருடைய வருகைக்காக உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நீங்கள் ஜீவித்து கர்த்தருடைய நன்மையும் இந்த உலகத்தில் பார்த்து கர்த்தர் வரும்போது அவரோடு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். மேன்மேலும் பெருகுவீர்களாக, மேன்மேலும் கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்துவீர்களாக. உங்களை காண்கிற யாவரும் ஏசாயா 61:9 சொன்னப்பட்ட பிரகாரமாக நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். உன்னை காண்கிற யாவரும் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். உன்னை காண்கிற யாவரும் நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள் என்ற வார்த்தை வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக. தேவன் தாமே கேட்டுக்கொண்டிருக்கின்ற சங்கமம் ரேடியோ எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ பிரசனம் உங்களை மூடுவதாக. இதை நடத்துகிற யாவரையும் கர்த்தர் பரிபூர்ண கிருபையினாலும் வல்லமையினாலும் நிரப்புவார்களாக. அநேக நன்மைகளை வரப்போகிற நாட்கள் நீங்கள் பார்ப்பீர்களாக. பூமியை இருளும் ஜனங்களை காரிலும் மூடும்போது தேவ வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசிப்பதாக. தேவ மகிமை உங்களை மூடுவதாக. அந்த தேவ மகிமை உங்களை வழி நடத்துவதாக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை பார்ப்பீர்களாக. வியாதியின் வல்லமை முறிந்து போவதாக. சத்ருவின் கரம் முறிந்து போவதாக. அந்தகார வல்லமைகள் சங்கிலிகள் உடைந்து போவதாக. சாட்சியா எப்போதும் ஜீவிப்பீர்களாக என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் நடத்துவாராக. ஏதாச்சும் கேள்விகள் இருக்கும் என்றால் நீங்கள் கேட்கலாம், இல்லாவிட்டால் ஜெபித்து நாம் முடிக்கலாம். ஜெபித்து முடியுங்கள் பாஸ்டர். கேள்விகள் ஒருத்தரும் கேட்கவில்லை. நாங்கள் திடீரென இந்த காரியத்தை அரேஞ்ச் பண்ணபடியால் சகோதரி பிரேண்டா, சகோதரன் துறை அவர்களும் இணைந்து இந்த காரியத்தை திடீரென அரேஞ்ச் பண்ணபடியால் எங்களுடைய குரூப்பில் இருக்கிறவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு அனுப்பியிருந்தோம். அந்த வேலை கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நீங்கள் ஜெபத்தோடு நிறைவு கொண்டு வாருங்க பாஸ்டர். அதே வேளையில் எங்களுடைய மீதியான ஊழியங்களுக்காக கனடாவில் தங்கி இருக்கின்ற பொழுதும் கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் தானே உங்களோடும் உங்கள் குடும்பத்தாரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. எங்கெங்கு ஊழியங்கள் நடைபெறுவதோ அவற்றை நாங்கள் அனுப்பியிருக்கிறீர்கள், அவற்றை நாங்கள் அனுப்பி கொடுப்போம் எங்கள் குரூப்புக்கு. அதே வேளையில் எங்களோட குரூப் உலகளாவிய ரீதியில் இருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்கள் ஜூமு கூடாகவோ வாட்ஸ்அப்பு கூடாகவோ தான் இணைய முடியும், நேரடியாக இணைய முடியாது. அந்த வகையில் இங்கே பல சபைகள் இருக்கின்றன, அவர்கள் இணைந்து வழி நடத்துவார்கள். கர்த்தருடைய கரத்தில் உங்களை ஒப்புவிக்கிறோம். இந்த வேளையிலும் எங்களுக்காகவும் ஒருவருக்காகவும் ஜெபித்து நிறைவு கொண்டு வாருங்கள் பாஸ்டர். ஆமேன். ஓகே, ஜெபிப்போம். ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளுக்கு செய்து கொண்டிருப்பவரே, ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய வார்த்தையின் வல்லமையை ருசி பார்க்கும் கிருபை ஸ்லாக்கியத்தை இவர்களுக்கு தருவீராக. ஒவ்வொரு நாளும் இவர்கள் உடைய வார்த்தையினால் உடைய கருத்தினால் பெருகுவார்களாக. அநேக நன்மைகளினால் இவர்களை முடிசூட்டுவீராக. அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. எல்லா பிரச்சனைகளையும் முறித்து போடுவீராக. வியாதியோடு பிரச்சனைகளோடு குழப்பங்களோடு யாராவது இருப்பார்கள் என்றால் இயேசுவின் நாமத்தில் தேவ வல்லமை அவர்களை விடுவிப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மைமைப்படும்படியாக எல்லாரையும் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரே மைமைப்படுவீராக. இவர்கள் வாழ்க்கையில் இவர்களை வழி நடத்தி உம்முடைய பரிபூர்ண காருண்யத்தினால் நிரம்பிய ஜீவியத்தை ஜீவிக்கும்படியாக ஒத்தாசை செய்வீராக. உம்முடைய நாமம் மைமைப்படட்டும் கர்த்தாவே. இந்த எல்லா காரியத்தையும் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். திரும்பவும் கர்த்தாவே, இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை வல்லமையினால் நிரப்பி, அபிஷேகத்தினால் நிரப்பி, கிருபையினால் நிரப்பி, தேவ தயவினால் இவர்களை வழி நடத்துவீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மைமைப்பட்டபடினால் உமக்கே துதிகன மைமை செலுத்துகிறோம் வல்லமுள்ள பிதாவே. ஆமேன். ஆமீன், ஆமீன். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், மறுவலைப்பில் கேட்கப் போகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் திடமான செய்தியை கொடுத்திருக்கிறீர்கள், உற்சாகத்தை கொடுத்திருக்கிறீர்கள். கர்த்தர் எங்களுடனே கூட இருக்கிறார். பலருக்கு அது
தெரிவதில்லை. அவர் கூட இருந்து எல்லாவற்றையும் நன்மையாகவே செய்து கொண்டிருக்கிறார். அதை அறியாமல் விதண்டாவிதமான கேள்விகளோடு பலர் இருப்பார்கள். கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆனால் வார்த்தையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் செய்து முடித்திருக்கிறார். அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அந்த வேலையை எடுத்து வந்த தேவ செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த தருணத்திலே எல்லோருக்குமாக கொடுத்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம், உங்களுடைய சபையையும் வாழ்த்துகிறோம். அதே வேளையிலே கனடாவில் தங்கியிருக்கிற பொழுதும் கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் கூட இருந்து பலரை ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்தக்கூடிய வார்த்தைகளுக்கூட வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லோரையும் திடப்படுத்துகிற வார்த்தைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். உங்களை உங்கள் குடும்பத்தாரையும், மனைவியார் பக்கத்தில் இருக்கிறார், எட்டி பார்த்தார், அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதே வேளையில் இணைந்திருக்கிற சகோதரன் ஆண்ட்ரூ வெஸ்லி, சகோதரன் துரை ராஜ் அவர்கள், சகோதரன் இன்னொரு சகோதரன் நிற்கிறார், அவருக்கு பேர் தெரியவில்லை, சாடையான முகம் தெரிகிறது. கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. இவற்றையும் ஒழுங்கு செய்த சகோதரி பிரண்டாவுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஒரு மைந்தர் இணைந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். பார்த்தார் கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் இன்னும் ஒரு இணைப்பிலே இன்னொரு தேவ செய்தியோடு இணைய கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி தருவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் பாஸ்டர். ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன். ஆமீன். அருமையானவர்களே, இந்த வேளையில் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் டாசன் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து கனடாவில் இணைந்திருக்கிறார். இணைந்து கர்த்தருடைய ஊழியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் கனடாவில் தங்கியிருக்கின்ற பொழுதும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார் என்று வாழ்த்தி கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இணைப்புகளை ஏற்படுத்தி தந்த சௌரி பிரண்டாவுக்கும் சௌரன் துரை அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன்.